ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித்தியாசமா, பயங்கரமா ஆண்டவரை முழுமையா சார்ந்து கொண்டதா இருக்கும். இங்க தாவீது சொல்றார், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டுட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆமென். இதே கேள்விதான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன். நீங்கள் ஏன் பயப்படணும்? இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்படி இருக்குது, பல விதமான காரியங்கள், ஒரு ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பல விதமான பயங்கள் உங்களை பயமுறுத்திட்டு இருக்கா? பயப்படாதீங்க. நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். எல்லா பயம் என்பது எல்லா பயமும் அதில் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை என்ன காரியங்களை பயமுறுத்தி இருக்கு எனக்கு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்க உண்மையில் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் நான் அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, இங்க கோலியாத் ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டு அவனோடு யுத்தம் பண்ண அழைப்பு விடுப்பான். இந்த கோலியாத் சாதாரணமான இல்லை, ஒரு யுத்த வீரன், பயங்கர பராக்கிரமசாலி, ஹைட் வெயிட் அப்படியே ஜெயிச்சாண்டிக்குள்ள பர்சன். இதை பார்க்கும் போது இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பயந்து கலங்கி. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில நீங்கள் அப்படியே 24வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, இப்போ பயந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா அவன் முகத்துக்கு தப்பி ஓடி போறாங்க. இந்த சூழ்நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்னு சொல்லி. தேவப்பிள்ளையில, ஒருவேளை நானும் அந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பேன், அந்த மனுஷனை எப்படி சந்திப்பேன், அந்த கடன் பிரச்சனை எப்படி சந்திப்பேன், ஒருவேளை பல விதமான காரியங்களை பயந்து ஓடி போகிறது போல இருக்கா? பயப்படாதீங்க. இங்கே அழகாக அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கோம். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க தாவீது வரை நம்ம அறிந்திருக்கிறோம். தாவீது வந்து ஆமென் அந்த கோலியாத்தை எதிர்க்கிறான். நான் வருது சும்மா வரல, நான் ஏன் பயப்படணும்? ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற அந்த தைரியத்தோடு, அந்த விசுவாசத்தோடு தெய்வ பிள்ளையிலே கோலியாத்தை தாவீது சந்திக்கிறத நான் பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையினா பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையில, கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கவன்களை வச்சு அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தினதை நான் பார்க்குறோம். இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து. ஆமென். என்ன காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க? எதுக்காக மனுஷர்கள் குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் ஜெயத்தை தரப்போறார், அதை மடங்கடிக்க போகிறார். ஆமே. இங்கே கோலியத்தை மடங்கடித்து அங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மேற்கொண்டு அவன் கொல்லப்பட்டான். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளா, எதுவாக மனுஷராக எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க. தேவப்பிள்ளையில் நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவங்களை செவி கொடுப்பார். உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ஒருவேளை என்ன காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கோ அந்த பயத்து மேலே கர்த்தர் ஜெயத்தை தந்து அந்த பயத்தையே மடங்கடிப்பார். இது விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறோம்மா, எல்லாம் பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தார்னு சொன்ன போல ஆண்டவரே, எங்களை பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். யார் யார் என்னென்ன காரியத்தில் பயந்து போயிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா, இன்னைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திர, அற்புதத்தை காண்பீராக. இவளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்துகள் விழுவார்களாக நிச்சயிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இந்த தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். God bless you.